வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எந்த ஊரிலிருந்து நமது வீடியோக்களை பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். அப்படியே வீடியோவை லைக் செய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பெயர் ரியா. திருமணம் முடிந்து முதலாக என் புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தபோது என் வாழ்க்கையில் இதைவிட ஒரு சிறந்த தொடக்கம் இருக்கவே முடியாது என்றுதான் உண்மையிலேயே நினைத்தேன். ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பு மற்ற பெண்களைப் போலவே எனக்கும் மனதிற்குள் 1000 கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தன. மாமியார் வீட்டு மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ, கணவன் அன்பாக இருப்பானா, அங்கே நமக்கு உரிய மரியாதையும் அன்பும் கிடைக்குமா என்றெல்லாம் யோசித்து என் இரவுகள் கழிந்திருந்தன. ஆனால் நான் முதல் முறையாக என் புகுந்த வீட்டிற்குள் நுழைந்த போதே என் கவலைகள் அனைத்தும் பனி போல மெல்ல மெல்ல விலகத் தொடங்கின. என் மாமனார் மாணிக்கமும் மாமியார் சிவகாமியும் என்னை அவ்வளவு இன்முகத்தோடு வரவேற்றார்கள். குறிப்பாக என் மாமியார் சிவகாமி என்னை அன்போடு கட்டியணைத்து, கண்ணம்மா, இனிமேல் இந்த வீடு உன்னோடதுதான் என்று தழுதழுத்த குரலில் கூறிய போது அந்த வார்த்தை என் நெஞ்சை தொட்டுவிட்டது. என் பெற்றோர்களும் என் திருமணத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை. நான் அவர்களுக்கு ஒரே மகள் என்பதால் தங்கள் சக்திக்கு மீறியே சீர்வரிசைகளை செய்திருந்தார்கள். என் தந்தை சுந்தரம் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் மூத்த கணக்கு மேலாளராக பணியாற்றுகிறார். மாதம் சுமார் 1.5 லட்சம் சம்பளம். நிறுவனத்தின் கோடைக்கணக்கிலான பண பரிவர்த்தனைகளை முழுமையாக கண்காணிக்கும் பெரிய பொறுப்பு அவருடையதுதான். தினமும் எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு செலவாகிறது, ஊழியர்களின் சம்பள பதிவேடுகள், வங்கி பணிகள் என அனைத்தையும் அவர்தான் பார்த்து கொள்வார். மாத இறுதியில் பெரிய அதிகாரிகளுக்கு முழு அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும். பொறுப்பான வேலை என்பதால் என் தந்தை பல நாட்கள் இரவு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வருவார். ஆனால் தன் வேலையில் அவர் மிகவும் நேர்த்தியானவர். அந்த நிறுவனத்தில் அவருக்கு பெரிய மரியாதையும் புகழும் இருந்தது. தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து எங்களை ஒரு குறையும் வளர்த்தார். என் தாயாரும் குடும்பத்தை மிக சிறப்பாக வழி நடத்தினார். அதனால் என் திருமண பேச்சு வந்தபோது தன் ஒரே மகளுக்கு தங்களால் முடிந்த சிறந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதில் இருவரும் உறுதியாக இருந்தார்கள். வீட்டிற்கு தேவையான அனைத்து நவீன பொருட்களையும் கொடுத்ததோடு என் பெயரில் ஒரு தனி பிளாட்டையும் வாங்கி பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருந்தார். என் தந்தை எதிர்காலத்தில் என் மகளுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சுயசார்பு தேவைப்பட்டால் அவள் யாருக்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதுதான் என் தந்தையின் எண்ணம். அந்த சமயத்தில் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அதைவிட, பணத்தை விட மனித உறவுகளுக்கு அதிக மதிப்பளிக்கும் ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தது. என் திருமணம் மிக விமரிசையாக நடந்தது. திருமண நாளன்று நான் சிவப்பு நிற பட்டுடையில் மணப்பெண்ணாக அலங்கரித்து அமர்ந்திருந்த போது என் பெற்றோர் என்னை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார்கள். என் தாய் திருஷ்டி கழித்து நெற்றியில் திலகமிட்டார். என் தந்தை என் கரங்களை பற்றி, எங்கிருந்தாலும் எப்போதும் சந்தோஷமாக இரு மகளே என்று வாழ்த்தினார். ஒரு பக்கம் பெற்றோரையும் பிறந்த வீட்டையும் பிரிகிறோம் என்ற ஏக்கம், மறுபக்கம் புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறோம் என்ற எதிர்பார்ப்பு என என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. விடை பெற்று புகுந்த வீட்டிற்கு வந்தடைந்த போது என் மாமியார் வாசலிலேயே ஆராத்தி தட்டோடு நமக்காக காத்திருந்தார். எனக்கு ஆராத்தி எடுத்து வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அன்று வீட்டில் உறவினர்கள் பலர் கூடியிருந்தனர். ஆனால் அவர்கள் மத்தியில் நான் ஒரு புதிய இடத்திற்கு வந்திருப்பதாக எனக்கு தோன்றவே இல்லை. அனைவரும் அவ்வளவு அன்பாக பேசினார்கள். என் மாமியார் சிவகாமி அடிக்கடி என் அருகில் வந்து, அம்மா, ரொம்ப களைப்பா இருக்கா, தண்ணி வேணுமா என்று உபசரித்து கொண்டே இருந்தார். மாமனார் மாணிக்கமும் என் அருகில் வந்து, மாரியா, இனிமேல் இது உன் சொந்த வீடு மாதிரி. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் யோசிக்காம என்கிட்ட கேளு என்றார். அவர் கூறிய அந்த வார்த்தைகள் என் மனதிற்குள் ஒரு பெரிய அமைதியையும் நிம்மதியையும் தந்தன. என் பெற்றோர் எனக்கு மிக சரியான குடும்பத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று என் மனம் பூரிப்படைந்தது. என் கணவன் கார்த்திக்கும் அன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். அவன் அடிக்கடி என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். எங்கள் பார்வைகள் சந்திக்கும் போதெல்லாம் அவனது புன்னகை எனக்குள் புது சிறகுகளை முளைக்க செய்தது. திருமணத்திற்கு பிறகு
பிறகு முதலாக நாங்கள் தனியாக பேசும் வாய்ப்பு கிடைத்த போது கார்த்திக் என் கரங்களை பிடித்து கொண்டு, ரியா, உனக்கு இனி எந்த கவலையும் தேவையில்லை. இந்த வீட்டில் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய். ஒருவேளை என் பேச்சு அல்லது செய்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தயங்காமல் உடனே என்னிடம் சொல்லிவிடு. நமக்கு இடையே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்றான். அவன் பேசிய விதத்தை கேட்டு எனக்கு மிகவும் பிடித்து போனது. ஏனெனில் எங்கள் திருமணம் வெறும் ஒரு சட்டபூர்வமான பந்தமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. நாங்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்பட்டேன். நாட்கள் செல்ல செல்ல என் எண்ணப்படியே எல்லாம் அமைந்தது. கார்த்திக் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினான். அவன் தினமும் காலையில் கடைக்கு கிளம்புவதற்கு முன், ரியா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்று கேட்காமல் செல்ல மாட்டான். நான் மாலையில் வரும்போது வாங்கி வர சொல்லும் சிறு சிறு பொருட்களையும் மறக்காமல் வாங்கி வருவான். கார்த்திக் நகரின் முக்கிய பகுதியில் மொபைல் போன்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்கும் ஒரு சிறிய கடை நடத்தி வந்தான். அங்கு மொபைல்கள், ஹெட்போன்கள், சார்ஜர்கள், ஸ்மார்ட் வாட்சுகள் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் விற்பனை செய்யப்பட்டன. ஆரம்பத்தில் சிறிய கடையாக இருந்ததை தன் சொந்த உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி இருந்தான். கடையில் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை காண்பிக்கவும் பில் போடவும் 2 ஊழியர்கள் வேலை செய்தனர். இருப்பினும் கார்த்திக் அனைத்தையும் நேரடியாக கண்காணிப்பான். காலையில் கடை திறப்பதற்கு முன் சரக்குகளை சரிபார்ப்பது, விநியோகஸ்தர்களிடம் பேசுவது, புதிய மொபைல்களின் விலையை கேட்டு தெரிந்து கொள்வது, வாடிக்கையாளர்களிடம் இன்முகத்தோடு பேசுவது என இரவு கடை மூடும் வரை சுறுசுறுப்பாக இயங்குவான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. என்றாவது ஒரு நாள் தன் சிறிய கடையை நகரத்திலேயே மிக பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமாக மாற்ற வேண்டும், ஆன்லைனிலும் பொருட்களை விற்க தொடங்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவான். தன் தொழில் கனவுகளை பற்றி அவன் என்னிடம் பேசும்போது அவனது கண்களில் ஒரு தனி வெளிச்சம் தெரியும். நான் அவன் பேசுவதை மணிக்கணக்கில் ரசித்து கேட்பேன். நீ உழைத்து கொண்டே இரு கார்த்திக், கண்டிப்பாக ஒரு நாள் உன் வியாபாரம் பெரிய அளவில் வளரும் என்று நான் அவனுக்கு நம்பிக்கை அளிப்பேன். அதற்கு அவன் சிரித்து கொண்டே, நீ என் கூடவே இப்படி துணையா இருந்தா நான் எதையும் சாதிப்பேன் ரியா என்பான். அவனது இந்த வார்த்தைகள் எனக்குள் பெரிய மகிழ்ச்சியை தரும். இதை விட சிறந்த கணவன் எனக்கு கிடைக்க முடியாது என்று நினைத்து பெருமிதம் கொள்வேன். என் மாமனாரும் மாமியாரும் எங்களை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். என் மாமியார் அடிக்கடி, கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திக் அப்படியே மாறிட்டாண்டி, முன்னெல்லாம் கடையில இருந்து வந்தா நேரா அவனோட ரூமுக்குள்ள போயிடுவான், இப்போ வீட்டிற்கு வந்த உடனே முதல்ல ரியாவைத்தான் தேடுறான் என்று கேலி செய்வார். நான் வெட்கத்துடன் புன்னகைப்பேன். எங்கள் வீட்டில் எந்த குறையும் இருக்கவில்லை. பெரிய அரண்மனை போன்ற வீடு இல்லை என்றாலும் சுத்தமாகவும் வசதியாகவும் இருந்தது. மாமனாரும் மாமியாரும் வீட்டின் மேல் பகுதியில் வசதி கருதி தங்கியிருந்தார்கள். நாங்களும் கீழ்ப்பகுதியில் தங்கியிருந்தோம். இதனால் எங்களுக்கு தேவையான தனிமை கிடைத்தது. இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாகவே அமர்ந்து சாப்பிடுவோம். மாலையில் தேநீர் அருந்துவோம். விடுமுறை நாட்களில் வெளியிலும் சென்று வருவோம். என் மாமனாருக்கு காலையில் நாளிதழ் படிக்கும் பழக்கம் இருந்தது. மாமியாருக்கு வீட்டின் செடிகளை பராமரிப்பதில் மிகுந்த ஆர்வம். மெல்ல மெல்ல நான் அவர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்ள தொடங்கினேன். அவர்களும் என்னை உணர்ந்து கொண்டார்கள். பல நேரங்களில் நான் சமையலறையில் மாமியாருடன் சேர்ந்து சமைப்பேன். அவர் தன் பழைய நினைவுகளை என்னிடம் பகிர்ந்து கொள்வார். என்னை அவர் மருமகளாக பார்க்காமல் தன் சொந்த மகளாகவே பார்த்தார். நானும் அவரை என் தாயாகவே கருதினேன். தாயின் ஞாபகம் வரும்போதெல்லாம் என் அம்மாவிற்கு போன் செய்து பேசுவேன். பிறகு மாமியாருடன் அமர்ந்து அரட்டை அடிப்பேன். திருமணமான சில மாதங்கள் மிக வேகமாக ஓடி மறைந்தன. நான் பிறந்த வீட்டை விட்டு வந்தவள் போல தோன்றவே இல்லை. எப்போதுமே இந்த வீட்டின் ஒரு அங்கமாகவே இருந்தது போல் உணர்ந்தேன். கார்த்திக்கும் என்னை அடிக்கடி வெளியே அழைத்து செல்வான். சில நேரங்களில் திரைப்படம் பார்க்க செல்வோம். சில நேரங்களில் உணவகங்களில் சாப்பிடுவோம். சில நேரங்களில் பைக்கிலேயே நகரை சுற்றி வருவோம். சிறிய விஷயங்களில் கூட எனக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. ஒரு முறை எனக்கு ஒரு கை கடிகாரம் பிடித்திருந்தது. ஆனால் இப்போது அது தேவையில்லை என்று நான் வாங்க மறுத்துவிட்டேன். மறுநாள் கார்த்திக் கடையிலிருந்து வந்தபோது அவனது கையில் அதே கடிகாரம் இருந்தது. எதுக்கு இதை வாங்கினீங்க என்று கேட்டதற்கு, உனக்கு பிடிச்சிருந்ததே அதான் வாங்கிட்டேன் என்றான். நான் தான் வேண்டாம்னு சொன்னேனே என்றதற்கு, மனைவிக்கு பிடிச்சதை வாங்கித்தர புருஷனுக்கு எதுக்கு அனுமதி என்று சிரித்து கொண்டே கூறினான். அவனது அந்த அன்பில் நான் அப்படியே கரைந்து போனேன். காலம் இப்படி அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. எங்களுக்கு இடையேயான பிணைப்பு மேலும் வலுப்பெற்றது. நான் வீட்டை பார்த்து கொண்டேன். அவன் கடையை
வேலையை பார்த்து கொண்டான். ஆனால் மாலை நேரங்களில் இருவரும் சேர்ந்து அமர்ந்து அன்றாட நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வோம். கடையில் ஏதேனும் வாடிக்கையாளரால் பிரச்சனை என்றால் கார்த்திக் என்னிடம் சொல்வான். வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் அவனிடம் சொல்வேன். எங்களுக்குள் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலை இருந்தது. திருமணத்திற்கு முன்பு நான் கற்பனை செய்த மாதிரியே என் வாழ்க்கை அமைந்திருப்பதாக எண்ணி மகிழ்ந்தேன். அன்பான கணவன், பாசமான மாமியார் மாமனார், எனக்குரிய மரியாதையை தரும் ஒரு வீடு. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே. நாம் நமது மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாமலேயே வழியில் ஒரு பெரிய திருப்பம் காத்து கொண்டிருக்கும் என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. நாட்கள் சுழன்றோட எங்கள் திருமண வாழ்க்கை 2 ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயை எட்டி இருந்தது. இந்த 2 ஆண்டுகளில் என் புகுந்த வீட்டிலிருந்து எனக்கு கிடைத்த அன்பும் மரியாதையும் நான் வேறு ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் என்ற எண்ணத்தையே எனக்கு மறக்கடித்திருந்தது. என் தந்தை சுந்தரம் எப்போதாவது என்னை பார்க்க வரும்போது என் மாமியாரிடம் மிகுந்த நெகிழ்ச்சியோடு பேசுவார். என் மகளை உங்கள் சொந்த பொண்ணு போல பார்த்துக்கிறீங்க அம்மா, ரொம்ப சந்தோஷம் என்பார். அதற்கு என் மாமியார் சிவகாமி புன்னகையோடு அவ உங்க பொண்ணு மட்டும் இல்லைங்க, இப்போ எங்களோட பொண்ணு தான் என்று பதிலளிப்பார். இதை கேட்கும் போது என் தந்தையின் முகத்தில் பெரிய நிம்மதி தெரியும். இன்னொரு பக்கம் கார்த்திக்கின் வியாபாரமும் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டிருந்தது. அவன் தன் கடைக்கு அருகிலேயே ஒரு சிறிய சேமிப்பு கிடங்கையும் அலுவலக அறையையும் வாடகைக்கு எடுத்திருந்தான். அதிகப்படியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை சேமித்து வைக்கவும் தொழில்முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் அது வசதியாக இருந்தது. உதவிக்காக புதிதாக ஒரு ஊழியரையும் வேலைக்கு சேர்த்திருந்தான். கார்த்திக் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து கொண்டிருந்தான். அடுத்த சில ஆண்டுகளில் நகரத்தின் முக்கிய பகுதியில் தன் 2வது பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமை திறக்க வேண்டும் என்பதே அவனது லட்சியமாக இருந்தது. அவன் ஓய்வில்லாமல் ஓடுவதை பார்த்து நான் பலமுறை தடுப்பேன். ஏன் உடம்பை கெடுத்துக்கிட்டு இவ்வளவு வேலை செய்றீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன் என்பேன். அதற்கு அவன் என் கைகளை பிடித்து கொண்டு, இப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ரியா பின்னாடி உன்னை ராஜாத்தி மாதிரி உட்கார வச்சு காப்பாற்ற முடியும். எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் ஓடித்தான் ஆகணும் என்பான். அவன் சொல்லும் அந்த வார்த்தைகளில் உள்ள அன்பை கேட்டு நான் மெய்சிலிர்த்து போவேன். ஆனால் அவனது இந்த உழைப்பும் ஓட்டமும் நாளை என் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் ஒரு பெரிய புயலின் தொடக்கம் என்பதை அந்த சமயத்தில் நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஒரு நாள் காலை பொழுது எப்போதும் போலத்தான் விடிந்தது. கார்த்திக் காலை உணவை முடித்துவிட்டு புறப்படும் போது, ரியா இன்னைக்கு ஒரு பெரிய சப்ளையர் கூட முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் என்றான். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, உடம்பையும் பார்த்துக்கோங்க என்றேன். அவன் சிரித்து கொண்டே என் நெற்றியில் முத்தமிட்டு, நீயும் உடம்பை பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு கிளம்பினான். நான் அவனை வீட்டின் வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பினேன். அன்றைய தினம் என் வாழ்வின் மிக பெரிய திருப்பு முனையாக அமைய போகிறது என்பதோ, எனக்கு இவ்வளவு பாதுகாப்பாகவும் அன்பாகவும் தெரிந்த இந்த அமைதியான குடும்பத்தில் என் நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் அசைத்து பார்க்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்பதோ எனக்கு அப்போது சிறிதும் தெரியாது. உண்மையில் திருமணத்திற்கு முன்பு வரை நான் ஒரு சாதாரண பெண் அல்ல, புகழ்பெற்ற ஒரு பன்னாட்டு ஐடி நிறுவனத்தில் திட்ட மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். கணினி அறிவியல் துறையில் உயர் கல்வி முடித்த கையோடு என் திறமையால் அந்த பெரிய பதவியை அடைந்திருந்தேன். மாதம் 1,10,000 சம்பளம். கம்பெனியின் வெவ்வேறு முக்கிய திட்டங்களை திட்டமிடுவது, என் கீழ் இயங்கும் குழுவினருக்கு வேலைகளை பிரித்து கொடுப்பது, வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்துவது, திட்டங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுப்பது என என் கைவசம் பெரிய பொறுப்புகள் இருந்தன. ஒரே நேரத்தில் பல ஊழியர்களை கொண்ட குழுவை நிர்வகித்தேன். என் உழைப்பையும் நேர்மையையும் கண்டு என் உயர் அதிகாரிகளும் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் அந்த வேலையை துறக்க தீர்மானித்தேன். காரணம், என் முழு கவனத்தையும் என் குடும்பத்திற்கும் என் கணவனுக்கும் என்னை நம்பி வந்த மாமனார் மாமியாருக்கும் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். பணத்தை விட குடும்ப அமைதியே எனக்கு முதன்மையாக தோன்றியது. கார்த்திக்கும் தன் பெற்றோருக்கு ஒரே மகன், அதனால் அவனுக்கும் தன் குடும்பத்தின் மீது தனி பாசம் இருந்தது. வீட்டின் என் மாமியார் சிவகாமிக்கு சில வருடங்களாக பேச்சு திறன் குறைந்திருந்தது. தொண்டை நரம்புகளில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பால் அவரால் சரியாக பேச முடியாது. தன் தேவைகளை கூட உறக்க சொல்லி யாரையும் அழைக்க முடியாது. இதனால் அவர் பெரும்பாலான நேரங்களில் தன் அறையிலேயே முடங்கி கிடப்பார். யாரிடமாவது ஏதேனும் கேட்க வேண்டும் என்றால் கூட அவருக்குள் ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். சில நேரங்களில்
ஏதேனும் உடல்நல கோளாறு ஏற்பட்டால் கூட அதை வெளிப்படுத்த முடியாமல் அமைதியாகவே இருந்து விடுவார். நான் இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் அவரை கண்டு மிகவும் வருந்தினேன். நாம் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்திருக்கிறோம் என்றால் பெற்ற தாயைப் போல இவரையும் கவனித்துக் கொள்வதுதானே நமது முதல் கடமை என்று என் மனம் சொல்லியது. அதனால் தினமும் அவருடன் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினேன். அவர் பேச முடியாவிட்டாலும் அவரது கண்களையும் கை சைகைகளையும் வைத்தே அவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முயன்றேன். காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக அவரது அறைக்கு சென்று அவருக்கு தேவையான தேநீரை கொடுப்பேன். மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்து கொடுப்பேன். அவர் வெளிக்காற்றை சுவாசிக்க விரும்பினால் அவரது கரங்களை பிடித்து மெதுவாக வீட்டிற்கு வெளியே அழைத்து வருவேன். ஆரம்பத்தில் என் மாமியார் என்னிடம் கொஞ்சம் தயங்கினார். மற்றவர்களைப் போல இவளும் நம் சைகைகளை புரிந்து கொள்ளாமல் கடந்து போய் விடுவாளோ என்ற பயம் அவருக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் அவரது மௌனத்தை அலட்சியப்படுத்தவில்லை. அவருக்கு அருகில் அமர்ந்த என் சிறுவயது கதைகள், என் பள்ளி பருவ நினைவுகள், என் திருமண அனுபவங்கள் என எதையாவது பேசிக்கொண்டே இருப்பேன். எப்போதாவது கார்த்திக்கின் குறும்புத்தனங்களை சொல்லி அவரை சிரிக்க வைப்பேன். மெல்ல மெல்ல என் மாமியாருக்கும் என் மீது ஒரு தனி பிடிப்பு ஏற்பட்டது. அவரால் பேச முடியாவிட்டாலும் நான் அருகில் சென்று அமர்ந்தாலே அவரது முகத்தில் ஒரு அலாதி மகிழ்ச்சி மின்னும். என் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு புன்னகைப்பார். அந்த சிறு புன்னகை எனக்கு 1000 அர்த்தங்களை சொல்லும். அவரை மீண்டும் பழையபடி தன்னம்பிக்கை கொண்டவராக மாற்ற வேண்டும். பேச முடியாது என்ற கவலையை அவர் மனதில் இருந்து போக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். தண்ணீர் வேண்டும் என்றால் வாயருகே கையை கொண்டு வருவார். பசிக்கிறது என்றால் தட்டை பார்ப்பார். வெளியே செல்ல வேண்டும் என்றால் என் சேலை தலைப்பை பிடித்து இழுப்பார். இப்படி நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்ளும் புதிய மொழியை கண்டறிந்திருந்தோம். கார்த்திக் கடையிலிருந்து வீட்டிற்கு வந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் பூரித்து போவான். ரியா, நீ வந்த அப்புறம் எங்க அம்மாவே மாறிட்டாங்க தெரியுமா? முன்னெல்லாம் யாரு கூடவும் பேசாம தனியா உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ உன்னை பார்த்தாலே அவங்க முகம் அவ்வளோ சந்தோஷமா மாறுது என்று பாராட்டுவான். அவன் அப்படி கூறும்போது நல்ல வேளை நாம் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்ள எடுத்த முடிவு தவறில்லை என்று என் மனம் பெருமிதம் கொள்ளும். குடும்பத்தில் எல்லாமே சிறப்பாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் போக போக என் மாமியாரின் நடத்தையில் ஒருவித விசித்திரமான மாற்றத்தை நான் உணராமல் இல்லை. அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னிடம் சொல்ல துடிப்பது போலவும் ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பது போலவும் எனக்கு தோன்றியது. என் மாமியார் சிவகாமியின் அமைதியும் மௌனமும் வெறும் நோய் தந்த வலி மட்டும்தானா, அல்லது அதற்கு பின்னால் ஏதேனும் ஆழமான வேதனை மறைந்திருக்கிறதா என்ற கேள்வி என் மனதில் மெல்ல உருவெடுக்க தொடங்கிய தருணம் அது. சிவகாமி அம்மாவுக்கு சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தொண்டை நரம்பு பிரச்சனையால் பேசும் சக்தி முற்றிலுமாக பறிபோயிருந்தது. ஒரு காலத்தில் அந்த வீட்டையே தன் குரலாலும் அன்பினாலும் சுறுசுறுப்பாக வைத்திருந்த ஒரு தாய் இன்று தன் சின்ன சின்ன ஆசைகளையும் தேவைகளையும் கூட உறக்க சொல்ல முடியாமல் நாக்கை கடித்து கொண்டு அமைதியாய் முடங்கி கிடந்தது. என் நெஞ்சை பிழிந்தது. திருமணத்திற்கு முன்பு நான் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக மாதம் 1,10,000 சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது என் உலகம் வேறு மாதிரியாக இருந்தது. கம்ப்யூட்டர் திரைகளும் மீட்டிங்குகளும் பெரிய பொறுப்புகளுமே என் அன்றாட வாழ்க்கையாக இருந்தன. ஆனால் திருமணத்திற்கு பின் குடும்பத்திற்காக அந்த வேலையை துறந்துவிட்டு இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த போது என் மாமியாரின் இந்த நிலைமைதான் என்னை முதலில் கலங்க வைத்தது. ஒரு பெண்ணாக இந்த வீட்டின் மருமகளாக நான் செய்யும் முதல் கடமை இவரை இந்த தனிமையிலிருந்து மீட்பதுதான் என்று எனக்குள்ளே உறுதி பூண்டேன். அதன் பிறகு என் தினசரி பொழுதுகள் மாமியார் சிவகாமி அம்மாவை சுற்றியே நகரத் தொடங்கின. தினமும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக அவர் அறைக்கு சென்று புன்னகையோடு கதவை திறப்பேன். அவருக்கு பிடித்தமான மிதமான சூட்டில் டீ தயாரித்து எடுத்து செல்வேன். ஆரம்பத்தில் அவர் என் உபசரிப்பை கண்டு தயங்கினார். இவளுக்கு ஏன் தேவையில்லாம சிரமம் என்ற யோசனை அவர் முகத்தில் தெரியும். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் அருகில் அமர்ந்து மெல்ல பேசத் தொடங்குவேன். பேச முடியாத ஒரு மனிதரோடு பேசுவது ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருந்தது. ஆனால் அன்பிற்கு மொழி தேவையில்லையே. அவர் கை சைகைகளை மிகவும் கவனமாக கவனிக்க தொடங்கினேன். கையை வாயருகே கொண்டு வந்தால் குடிப்பதற்கு தண்ணீர் அல்லது டீ கேட்கிறார் என்று அர்த்தம். கண்களால் மேஜையை பார்த்தால் மருந்து நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். என் சேலை தலைப்பை பற்றி லேசாக இழுத்தால் என் பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறியா என்று அழைக்கிறார் என்று அர்த்தம். நாட்கள் செல்ல செல்ல வார்த்தை
வார்த்தைகளே இல்லாத ஒரு புதிய மொழி எங்களுக்குள் உருவாகியது. நான் அவருக்கு தலை சீவி விடுவேன், நகங்களை வெட்டி விடுவேன். மாலையில் கையை பிடித்து அழைத்து வந்து முற்றிலில் அமர வைத்து வெளிக்காற்றை சுவாசிக்க வைப்பேன். நான் அவரிடம் என் பள்ளி பருவ கதைகள், என் அப்பா சுந்தரம், கம்பெனியில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என எதையாவது பேசிக்கொண்டே இருப்பேன். அவர் பேச முடியாவிட்டாலும் தன் மெல்லிய புன்னகையாலும் என் கைகளை பற்றி லேசாக அழுத்துவதன் மூலமும் தன் அன்பை பதிலளிப்பார். என் கணவன் கார்த்திக் கடையிலிருந்து மாலையில் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நாங்கள் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து வியந்து போவான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த மௌனத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசிய புயல் ஒளிந்திருப்பதை நான் உணரத் தொடங்கினேன். மாமியார் சிவகாமி அம்மா என்னோடு இருக்கும்போது மிகவும் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். ஆனால் கார்த்திக் அறைக்குள் நுழையும் சத்தம் கேட்ட உடனேயே அவரிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அவரது முகம் திடீரென வெளிரி போகும், கைகள் லேசாக நடுங்க தொடங்கும், கண்கள் பயத்தில் அங்கும் இங்கும் அலைபாயும். பல நேரங்களில் அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்ப்பார். ரியா, உன்னிடம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும், ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லையே என்ற தவிப்பும் ஏக்கமும் ஒருவித பயமும் அந்த பார்வையில் அப்பட்டமாக தெரியும். நான் பலமுறை அவரிடம், அம்மா என்ன ஆச்சு, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணதா, ஏன் இப்படி பயப்படுறீங்க என்று சைகையிலேயே கேட்பேன். ஆனால் அவர் உடனே தன் பார்வையை திருப்பிக் கொண்டு ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்து விடுவார். ஒரு நாள் மதியம் நான் அவருக்கு மதிய உணவு ஊட்டிவிட்டு அவர் அறையில் அமர்ந்து தலை சீவி விட்டு கொண்டிருந்தேன். திடீரென அவர் என் கையை மிகவும் இறுக்கமாக பற்றி கொண்டார். அவரது கண்களிலிருந்து சொட்டு சொட்டாக கண்ணீர் வழிய தொடங்கியது. நான் பதறி போய், அம்மா என்ன ஆச்சுங்க அம்மா, ஏன் அழுகிறீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சைகையில காட்டுங்க என்றேன். அவர் தன் நடுங்கும் விரல்களால் அறையின் மூலையில் இருந்த ஒரு பழைய மர பீரோவை சுட்டி காட்டினார். நான் எழுந்து சென்று, இந்த பீரோவில் ஏதாச்சும் வேணுமா அம்மா என்று கேட்டேன். அவர் இல்லை என்பது போல தலையசைத்து மீண்டும் மீண்டும் அந்த பீரோவை நோக்கி விரலை காட்டினார். அதனுள் ஏதோ ஒரு காகிதம் அல்லது ரகசியம் இருப்பதாக காட்ட முயன்றார். ஆனால் அதே நேரத்தில் வாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்டதும் அவர் சட்டென என் கையை விட்டுவிட்டு அமைதியாக படுக்கையில் சாய்ந்து கொண்டார். அன்றுதான் என் மனதில் முதல் முறையாக அந்த யோசனை உதித்தது. என் மாமியார் சிவகாமி அம்மாவின் இந்த மௌனம் வெறும் நோய் தந்த ஊமைத்தனம் மட்டுமல்ல, யாரோ ஒருவரால் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்திற்காக அவர் கட்டாயப்படுத்தி மௌனமாக்கப்பட்டிருக்கிறார். அந்த ரகசியம் என்ன? அவர் ஏன் கார்த்திக்கை கண்டு அவ்வளவு பயப்படுகிறார் என்ற கேள்விகள் என் தூக்கத்தை கெடுக்கத் தொடங்கின. என் கணவன் கார்த்திக் எனக்கு ஒரு அன்பான துணையாகவும் சிறந்த நண்பனாகவும் இருந்தான். ஆனால் அதே கார்த்திக் தன் தாயிடம் காட்டும் அணுகுமுறையில் ஒரு விசித்திரமான மௌனமும் சில நேரங்களில் ஒருவித அலட்சியமும் இருப்பதை நான் மெல்ல மெல்ல கவனிக்க தொடங்கினேன். இது என்னை ஏதோ ஒரு வகையில் உறுத்தி கொண்டே இருந்தது. என்னிடம் அவன் காட்டும் அதே கனிவு தன் தாய் அன்பால் ஏன் இல்லை? இது எனக்கு புரியாத புதிராக இருந்தது. ஒரு நாள் மாலை கார்த்திக் வீட்டிற்கு வந்திருந்தான். மாமியார் சிவகாமி ஏதோ ஒரு சைகையில் அவனிடம் தன் உடல்நிலை குறித்தோ அல்லது அன்றைய நாள் குறித்தோ பேச முயன்றார். கைகளை அசைத்து அவர் என்னவோ சொல்ல வர கார்த்திக் சட்டை பையில் இருந்த செல்போனை பார்த்து கொண்டே, இப்போ எதுக்கு அம்மா தொந்தரவு பண்றீங்க, எனக்கு வேலையா இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் என்று ஒருவித எரிச்சலோடு கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். அந்த சொற்கள் மிகவும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவர் முகத்தில் அந்த நொடியில் விழுந்த நிழல் எனக்குள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் பேச முடியாதவள், தன் உணர்வுகளை கொட்ட வார்த்தைகள் அற்றவள். அப்படி இருக்கும்போது தன் மகனிடமிருந்து ஒரு சின்ன புன்னகையையோ அல்லது கனிவான பார்வையையோ அவர் எதிர்பார்க்கிறார். அதை மறுக்கும்போது அவர் முகம் சுருங்கிய அந்த விதம் என் இதயத்தை ஏதோ செய்தது. கார்த்திக்கின் சுபாவத்திலேயே ஒரு விதமான கோபம் இருப்பதை நான் மெல்ல கண்டு கொண்டேன். அவன் என்னிடம் மிகவும் அமைதியாக இருப்பான். ஆனால் வீட்டில் ஏதேனும் ஒன்று அவன் விருப்பப்படி நடக்கவில்லை என்றாலோ அல்லது அன்றைய தினம் வியாபாரத்தில் ஏதேனும் ஒரு சின்ன தடங்கல் ஏற்பட்டிருந்தாலோ அவனது முகம் சட்டென்று மாறும். அன்று இரவு உணவு மேஜையில் ஏதோ ஒரு காய்கறி அவனுக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். சத்தமில்லாமல் தட்டை தள்ளிவிட்டு தண்ணீர் கிளாஸை மேஜை மீது படார் என்று வைத்துவிட்டு எழுந்து சென்றான். அந்த சத்தம் ஒட்டுமொத்த வீட்டையுமே உலுக்கியது. என் மாமனார் மாணிக்கம் எதையும் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். மாமியார் சிவகாமி என் கரத்தை பிடித்து கொண்டு பயத்தில் நடுங்கினார். அந்த நிமிடம் அவரது கண்களில் தெரிந்தது வெறும் கவலை அல்ல, அது அப்பட்டமான பயம். கார்த்திக் இப்படி ஏன்
கோபப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு தொழில் நெருக்கடி இருக்கலாம், அதற்காக இப்படியா நடந்து கொள்வது என்று என் மனம் கேள்வி எழுப்பியது. இருப்பினும் நான் என் மனதை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். அவன் தொழில் செய்ய போராடுகிறான். சின்ன கடை, அதை வளர்க்க அவன் போடும் உழைப்பு, சப்ளையர்களிடம் பேசும் அழுத்தம், இதெல்லாம் அவனுக்குள் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆண்களுக்கு வேலைப்பளு இருக்கும்போது கோபம் வருவது இயல்புதானே என்று அவனுக்கு வக்காலத்து வாங்க தொடங்கினேன். என் புகுந்த வீடு சொர்க்கம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சொர்க்கத்தில் ஒரு மூலையில் மெல்ல மெல்ல விரிசல் விழுவதை நான் பார்க்க தவறினேனா, அல்லது என் கணவன் மீது நான் வைத்திருந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையினால் அந்த விரிசல்களை நான் புறக்கணித்தேனா? சில இரவுகளில் கார்த்திக் தூங்கும்போது அவன் முணுமுணுக்கும் வார்த்தைகளை கவனிப்பேன். எதையோ தேடுவது போலவோ அல்லது எதற்கோ பயப்படுவது போலவோ அவன் தூக்கத்தில் பேசுவான். ஆனால் காலையில் எழுந்ததும் அதே கார்த்திக் என் முன் ஒரு தேவதூதனை போல புன்னகைப்பான். அவன் எனக்கு காட்டும் இந்த இரண்டு முகங்கள், ஒன்று அமைதியான அன்பான கணவன், மற்றொன்று கோபக்கார மர்மமான மனிதன். இதற்கிடையில் என் மாமியார் சிவகாமி சிக்கிக்கொண்டு தவிப்பதையும் அவரை விட்டு கார்த்திக் விலகி போவதையும் பார்க்கும்போது என் உள்ளுணர்வு ஏதோ தவறு நடக்கிறது என்று கத்தியது. ஆனால் என் குடும்பத்தை, என் திருமண வாழ்வை நான் நேசித்தேன். எனவே இது வெறும் வேலை பளுவின் வெளிப்பாடு என்று எனக்குள் ஒரு கதையை உருவாக்கி அதை நம்பவும் முற்பட்டேன். நான் செய்த அந்த தவறுதான் என் வாழ்க்கையில் வரப்போகும் பெரும் புயலுக்கு ஆரம்பமாக இருக்கும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. மாமியார் சிவகாமி என்னை ஏதோ ஒரு ரகசியத்திற்குள் அழைத்து செல்ல துடிப்பது போலவே உணர்ந்தேன். அந்த பீரோ, அந்த ரகசியம், இந்த கோபம், இவை அனைத்திற்கும் இடையே என்ன சம்பந்தம்? என் மனதில் கேள்விகள் அலைமோதி கொண்டே இருந்தன. மதிய வேளையின் நிசப்தம் அந்த வீட்டை முழுமையாக சூழ்ந்திருந்தது. வெயிலின் தாக்கம் வெளியே அதிகமாக இருந்ததால் தெருவில் ஆள் நடமாட்டமும் குறைவாகவே இருந்தது. மாமியார் சிவகாமி அம்மாள் அறைக்குள் ஜன்னல் வழியே லேசாக வீசிய தென்றல் காற்றோடு அமைதி மட்டுமே குடிக்கொண்டிருந்தது. நான் எப்போதும் போல அவர் அருகில் அமர்ந்து மெதுவாக தலை சீவி விட்டு கொண்டிருந்தேன். தேங்காய் எண்ணெயின் நறுமணமும் என் கைகளின் மென்மையான வருடலும் அவருக்கு சற்றே ஆறுதல் தருவதாக தோன்றியது. ஆனால் அவர் கண்களில் வீற்றிருந்த அந்த மெல்லிய கலக்கம் மட்டும் மறையவே இல்லை. திடீரென்று சிவகாமி அம்மாள் என் கையை பலமாக பற்றி கொண்டார். சீப்பை என் கையிலிருந்து பிடுங்குவது போல பிடித்து பக்கத்தில் வைத்தார். நான் திடுக்கிட்டு அவர் முகத்தை பார்த்தேன். அவர் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிய தொடங்கியது. பேச முடியாத அந்த தாயின் உதடுகள் லேசாக துடித்தன. தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான முனகல் சத்தம் மட்டுமே வெளிவந்தது. அம்மா, என்ன ஆச்சு? ஏன் அழுகிறீங்க? உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா என்று பதற்றத்துடன் அவர் தோள்களை பிடித்து கேட்டேன். அவர் இல்லை என்பது போல தலையசைத்தார். கண்ணீரை துடைக்க கூட நினைக்காமல் தன் நடுங்கும் வலது கை விரலை நீட்டி அறையின் மூலையில் இருந்த அந்த பழைய மர பீரோவை சுட்டி காட்டினார். பீரோவில் ஏதாச்சும் வேணுமா அம்மா? துணி ஏதாச்சும் எடுத்து தரவா என்று கேட்டபடியே நான் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் அவர் என் கையை விடவில்லை. மீண்டும் மீண்டும் அதே திசையை காட்டி தன் விரல்களை வைத்து ஏதோ ஒரு காகிதத்தையோ அல்லது பத்திரத்தையோ எழுதுவது போல காற்றில் சைகை செய்தார். அவர் முகத்தில் அப்பட்டமான பயமும் அதே சமயம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற அலாதி தவிப்பும் தாண்டவமாடின. சரிங்க அம்மா, இருங்க, நான் போய் என்னன்னு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரது கைப்பிடியிலிருந்து மெதுவாக என் கையை விடுவித்து கொண்டு பீரோவை நோக்கி சென்றேன். அந்த பழைய மர பீரோ மிகவும் கனமானது. அதன் பூட்டை திறந்து கதவுகளை மெல்ல விளக்கினேன். உள்ளே சில பழைய பட்டு புடவைகள், அயன் செய்து அடுக்கி வைக்கப்பட்ட சட்டைகள், சில குடும்ப புகைப்பட கோப்புகள் மட்டுமே இருந்தன. நான் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தேன். அம்மா, இங்க பழைய துணிகளும் சில போட்டோக்களும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையே என்றபடி திரும்பினேன். சிவகாமி அம்மாள் மீண்டும் விரலால் பீரோவின் அடிப்பகுதியை, அந்த மர பலகைக்கு அடியில் இருக்கும் ரகசிய அடுக்கை சுட்டி காட்டுவது போல் சைகை செய்தார். நான் குனிந்து அந்த பலகையை தூக்கி பார்க்க முயன்றேன். அப்போது வீட்டின் வெளிவாசல் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. கார்த்திக்கின் காலடி சத்தம் ஹாலில் பலமாக கேட்டது. அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி சிவகாமி அம்மாளின் முகத்தில் இருந்த தவிப்பு மறைந்து மரண பயம் குடிகொண்டது. அவர் சட்டென்று என் சேலையை பிடித்து பலமாக இழுத்தார். என்னை பீரோவை விட்டு விலகி வர சொல்லி கை அசைத்தார். அவர் உடல் நடுங்கிய விதம் யாரோ அவரை கொல்வதற்கு வருவது போல் இருந்தது. நான் பதறி அடித்து கொண்டு பீரோவை மூடி
பூட்டினேன். ஓடி வந்து அவர் அருகில் அமர்ந்தேன். அவர் உடனே போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டார். அறை கதவை திறந்து உள்ளே வந்த கார்த்திக், என்ன ரியா, அம்மா தூங்கிட்டாங்களா? நீ இங்க என்ன பண்ற என்று புருவங்களை உயர்த்தி கேட்டான். அவனது பார்வையில் ஒருவித சந்தேகமும் கூர்மையும் இருந்தன. ஒண்ணுமில்லங்க, அம்மாவுக்கு தலை சீவி விட்டுட்டு இருந்தேன். திடீர்னு தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க, அதான் போர்வையை போர்த்தி விட்டேன் என்று சமாளித்து உரையாடினேன். சரி சரி, நீ கீழே வா, எனக்கு கொஞ்சம் காஃபி போடு என்று கூறிவிட்டு அவன் நகர்ந்தான். கார்த்திக் வெளியே சென்றதும் சிவகாமி அம்மாள் போர்வையை லேசாக விலக்கி என்னை பார்த்தார். அவர் கண்களில் தயவு செய்து இதை பற்றி அவனிடம் கேட்காதே என்ற கெஞ்சல் அப்பட்டமாக தெரிந்தது. அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மாமியாரின் அந்த பீதியூட்டும் சைகையும் மரண பயமும் என் மனக்கண்ணில் மீண்டும் மீண்டும் வந்து சென்றன. அந்த பழைய பீரோவுக்குள் என்ன இருக்கிறது? என் மாமியார் எதை காட்ட முயன்றார்? கார்த்திக்கை கண்டு அவர் ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்? என் புகுந்த வீட்டின் சுவர்களுக்கு பின்னால் நான் அறியாத ஏதோ ஒரு பெரிய கசப்பான ரகசியம் புதைந்து கிடக்கிறது என்பதை அன்று முதல் முறையாக என் மனம் உறுதியாக உணர்ந்தது. வாழ்க்கை அதன் போக்கில் அமைதியாக நகர்ந்து கொண்டிருப்பது போல காட்டிக் கொண்டிருந்தாலும் என் மனதிற்குள் மாமியார் காட்டிய அந்த சைகையும் அந்த பழைய பீரோவும் பெரும் கேள்விகளாக உழன்று கொண்டே இருந்தன. ஆனால் அந்த மர்மத்தை நான் ஆராய தொடங்குவதற்கு முன்பே எங்கள் குடும்பத்தின் அடித்தளத்தையே உழுக்கும் வகையில் ஒரு பெரும் பேரிடர் வந்து தாக்கியது. அன்று வழக்கம் போல இரவு உணவுக்காக நாங்கள் அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தோம். கார்த்திக் அன்றைய நாள் வியாபாரத்தை பற்றியும் அடுத்த வார வரத்து பற்றியும் என் மாமனாரிடம் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தான். மாமியார் சிவகாமி அம்மாள் வழக்கம் போல அமைதியாக தன் தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று கார்த்திக்கின் கைபேசி அலறியது. திரையை பார்த்த கார்த்திக், கடை ஊழியர் குமார் கூப்பிடுறான், இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றான் என்று முணுமுணுத்தபடியே போனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ குமார், சொல்லு, என்ன இந்த நேரத்துல? மறுமுனையில் பேசிய ஊழியரின் குரலில் பதற்றமும் அழுகையும் அப்பட்டமாக வெடித்தது. அவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி கார்த்திக்கின் முகத்தில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்தது. அவனது கை நடுக்கத்தில் போனை இறுக பற்றியது. கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. என்னடா சொல்ற? கடை பூட்டு உடைக்கப்பட்டிருக்கா? எல்லா மொபைலும் திருடு போயிடுச்சா என்று கார்த்திக் அலறிய சத்தம் அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது. நாங்கள் அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு திடுக்கிட்டு எழுந்து நின்றோம். மாமியார் சிவகாமி அம்மாள் கையில் இருந்த தட்டை லேசாக நழுவ விட்டார். கார்த்திக் பதறி அடித்து கொண்டு, ரியா, கடை பூட்டை யாரோ உடைச்சி உள்ள இருந்த விலை உயர்ந்த எல்லா மொபைல் போன்களையும் லேப்டாப்புகளையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்களாம். நான் உடனே கடைக்கு போகணும் என்று கூறியபடியே தன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினான். என் மாமனார் மாணிக்கமும், இருடா கார்த்திக், நானும் வரேன் என்று அவனோடு பதற்றமாக ஓடினார். வீட்டில் நானும் என் மாமியாரும் மட்டுமே எஞ்சினோம். என்ன நடக்கிறது என்றே புரியாமல் என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கார்த்திக் சிறுக சிறுக சேர்த்த உழைப்பு, அவனது கனவு, இரவு பகலாக சிந்திய வேர்வை அனைத்தும் ஒரே இரவில் கேள்விக்குறியாகிவிட்டதே என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. இரவு சுமார் 1 மணி அளவில் கார்த்திக்கும் என் மாமனாரும் திரும்பி வந்தார்கள். அவர்களுடன் காவல்துறையினரும் வந்து கடையை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருந்தனர். வீட்டிற்குள் நுழைந்த கார்த்திக்கை பார்த்தபோது என் நெஞ்சமே வெடித்துவிடும் போல் இருந்தது. தலைமுடி கலைந்து கண்கள் சிவந்து முகம் முற்றிலும் வெளிரி போய் ஒரு உயிரற்ற பிணம் போல நடந்து வந்தான். சோபாவில் அப்படியே சரிந்து அமர்ந்தான். ரியா, எல்லாமே போச்சுடி. புதுசா வந்திருந்த 15 லட்சம் மதிப்புள்ள ஸ்டாக்ஸ், வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வச்சிருந்த லேப்டாப்ஸ், கேஷ் பாக்ஸில் இருந்த பணம்னு எதையுமே விட்டு வைக்காம திருடிட்டாங்கடி. நான் இனிமே என்ன பண்ணுவேன் என்று தன் 2 கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு சிறு குழந்தையைப் போல கதறி அழுதான். அவன் அழுவதை பார்த்த என் மனம் அப்படியே உடைந்து போனது. எப்போதும் தன் தொழிலில் நம்பிக்கையுடனும் கம்பீரத்துடனும் பேசும் என் கணவன் இன்று இப்படி உடைந்து போய் நிற்பதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கார்த்திக், தயவு செஞ்சு அழாதீங்க. போனா போகுது. பணம் பொருளை அப்புறம் கூட சம்பாதிச்சுக்கலாம். போலீஸ் கண்டிப்பா திருடனை பிடிச்சிடுவாங்க என்று அவன் தோள்களை தட்டி ஆறுதல் கூறினேன். ஆனால் அந்த திருட்டு வெறும் பொருட்களின் இழப்பு மட்டுமல்ல, கார்த்திக்கின் நம்பிக்கையையே முற்றிலுமாக தகர்த்திருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் கார்த்திக் முற்றிலும் மாறினான். சாப்பிட மறுத்தான். யாரோடும் பேசாமல் தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான்.
கடையில் இருந்த காப்பீடு விஷயங்கள் உடனடியாக கைக்கு வராது என்றும் அதற்கு பல மாதங்கள் ஆகும் என்றும் வழக்கறிஞர் கூறியது அவனை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. அவனது இந்த நிலையை கண்டு என் மனமும் தினமும் கலங்கியது. தன் கணவனின் கனவு கண்முன்னே கலைந்து போவதை பார்த்து கொண்டு எந்த பெண்ணால் சும்மா இருக்க முடியும்? அவனுக்கு உதவ வேண்டும், இந்த நஷ்டத்தில் இருந்து அவனை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தீவிரமாக எழத் தொடங்கியது. ஆனால் அந்த உதவிக்காக நான் எடுக்கப் போகும் முடிவு என் சொந்த வாழ்க்கையையே ஒரு பெரிய ஆபத்திற்குள் தள்ளப் போகிறது என்பதை நான் அப்போது அறியவில்லை. கார்த்திக்கின் கவலையும் நாளுக்கு நாள் அவனுள் அதிகரித்து வந்த மன அழுத்தமும் வீட்டின் அமைதியையே முற்றிலுமாக சிதைத்திருந்தன. எந்நேரமும் கடையின் நஷ்டத்தை பற்றியும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றியுமே யோசித்து தன் உடல் நலனை கெடுத்து கொண்டிருந்தான். கடையை மீண்டும் பழையபடி திறக்க வேண்டும் என்றால் உடனடியாக பெரிய அளவில் பணப்புழக்கம் தேவைப்பட்டது. தன் கணவன் இப்படி முடங்கி கிடப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. நாம் படித்த படிப்பு, நாம் வாங்கிய அனுபவம் எல்லாம் எதற்கு? குடும்பத்திற்கு ஒரு கஷ்டம் வரும்போது உறுதுணையாக நிற்காத பெண் என்ன பெண் என்ற கேள்வி எழுந்தது. ஒரு நாள் இரவு கார்த்திக் வழக்கம் போல உணவருந்தாமல் தன் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்த போது நான் அவன் அருகில் சென்று அமர்ந்தேன். அவனது கரங்களை என் கரங்களுக்குள் மென்மையாக பற்றி கொண்டேன். கார்த்திக், எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் திரும்பவும் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் என்றேன் மிக அழுத்தமாக. கார்த்திக் சட்டென நிமிர்ந்து என்னை பார்த்தான். அவனது கண்கள் அதிர்ச்சியிலும் வியப்பிலும் அகல விரிந்தன. என்ன சொல்ற ரியா, நீ வேலைக்கு போறியா என்று கேட்டான். ஆமாங்க, நான் ஏற்கனவே கம்பெனியில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தவதான். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. இப்போ நான் திரும்ப வேலைக்கு போனா மாசம் ₹1,00,000 மேல சம்பளம் கிடைக்கும். நம்ம குடும்ப செலவுகளையும் பார்த்துக்கலாம். உங்களோட கடன் பிரச்சனைகளுக்கும் அது பெரிய உதவியா இருக்கும். நீங்களும் எந்த பயமும் இல்லாம கடையை மறுபடியும் சீரமைக்கிறதுல கவனத்தை செலுத்தலாம் என்று விளக்கினேன். கார்த்திக் சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தான். அவனது முகத்தில் ஒரு பக்கம் தயக்கமும் மறுபக்கம் ஒருவித நிம்மதியும் மாறி மாறி வெளிப்பட்டன. இல்ல ரியா, உன்னை வேலைக்கு அனுப்பி அந்த பணத்துல வாழ வேண்டிய நிலைமை எனக்கு வரணுமா என்று லேசாக தன்தானே நொந்து கொண்டான். இதுல என்ன சுயமரியாதை இருக்கு கார்த்திக்? புருஷன் கஷ்டப்படும் போது பொண்டாட்டி உதவாம வேற யாரு உதவுவா? நாம 2 பேரும் சேர்ந்துதானே இந்த வாழ்க்கையை வாழறோம் என்று நான் அன்போடு கூறியதும் அவனது மனதில் இருந்த தயக்கம் விலகியது. மெல்ல தலையசைத்து என் யோசனைக்கு சம்மதம் தெரிவித்தான். மறுநாள் காலை இந்த விஷயத்தை என் மாமனார் மாணிக்கத்திடமும் மாமியார் சிவகாமி அம்மாளிடமும் கூறினோம். என் மாமனார் என் தலையில் கை வைத்து, ரியாம்மா, இந்த சூழ்நிலையில நீ எடுக்கிற இந்த முடிவு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமா. என் பையனுக்கு நல்ல ஒரு மனைவியா மட்டும் இல்லாம இந்த வீட்டோட தூணா நீ நிற்கிறாய் என்று உணர்ச்சி வசப்பட்டு வாழ்த்தினார். அருகில் அமர்ந்திருந்த என் மாமியார் சிவகாமி அம்மாள் பேச முடியாவிட்டாலும் என் 2 கரங்களையும் இறுக பற்றி கொண்டார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்த்தது. அந்த கண்ணீரில் என் மீதான அன்பும் நெகிழ்ச்சியும் அதே சமயம் ஏதோ ஒரு மெல்லிய அச்சமும் கலந்திருப்பதை நான் உணர்ந்தேன். உன் வேலைக்கு நடுவே உடம்பை பார்த்துக்கொள் என்பது போல என் கன்னங்களை வருடி தன் ஆசிகளை வழங்கினார். என் பெற்றோரிடமும் விஷயத்தை கூறிய போது என் தந்தை சுந்தரம் மிகவும் பெருமைப்பட்டார். என் பொண்ணு சரியான நேரத்துல சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கா. உனக்கு எப்ப உதவி வேணும்னாலும் அப்பா இருக்கேம்மா என்று தைரியம் கூறினார். அடுத்த சில நாட்களில் நான் பணிபுரிந்த பழைய ஐடி நிறுவனத்தின் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசினேன். என் பழைய சாதனைகளையும் திறமையையும் நன்கு அறிந்திருந்ததால் அவர்கள் சிறிதும் யோசிக்காமல் எனக்கு மீண்டும் அதே ப்ராஜெக்ட் மேனேஜர் பதவியை வழங்க முன்வந்தார்கள். மாதம் 1,20,000 சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. மீண்டும் என் பழைய ஐடி கார்டை கழுத்தில் அணிந்து கொண்டு நிறுவனத்திற்குள் காலடி எடுத்து வைத்தபோது எனக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறந்தது. என் கணவனின் கனவை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன், எங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை போக்குவேன் என்ற உறுதியோடு என் புதிய பயணத்தை தொடங்கினேன். ஆனால் நான் மீண்டும் வேலைக்கு சென்றது கார்த்திக்கின் நிதி பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக எனக்குள் மறைக்கப்பட்டிருந்த பல மர்மங்களின் கதவுகளை ஒவ்வொன்றாக திறக்கப் போகிறது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. மீண்டும்
அலுவலக வாழ்க்கை எனக்குள் ஒரு புதிய வேகத்தை கொண்டு வந்திருந்தது. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வீட்டிற்கு தேவையான சமையல் வேலைகளை முடிப்பேன். மாமியார் சிவகாமி அம்மாளுக்கு தேவையான உணவையும் மருந்துகளையும் எடுத்து வைத்துவிட்டு அவரிடம் சில நிமிடங்கள் பேசிவிட்டு தான் வேலைக்கு கிளம்புவேன். மாலையில் அலுவலகம் முடிந்ததும் எங்கும் நிற்காமல் நேராக வீட்டிற்கு வந்து மீண்டும் வீட்டு பணிகளை கவனிப்பேன். உடம்பிற்கு மிகுந்த களைப்பாக இருந்தாலும் நாம் உழைப்பது நம் குடும்பத்திற்காக, என் கணவனின் உடைந்த கனவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக என்ற எண்ணமே எனக்கு பெரும் பலமாக இருந்தது. மாத இறுதியில் என் கணக்கில் சம்பளம் ஏறின. எனக்கான அத்தியாவசிய செலவுகளுக்கு மிக சிறிய தொகையை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி பெரும் பகுதியை கார்த்திக்கின் வங்கி கணக்கிற்கு உடனடியாக மாற்றினேன். கார்த்திக், இந்த சம்பள பணத்தை வச்சு கடையோட கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைங்க, ஸ்டாக்ஸ் எடுக்கவும் பயன்படுத்திக்கோங்க என்று நம்பிக்கையோடு அவனிடம் தருவேன். கார்த்திக்கும் என் பணத்தை பெற்றுக்கொண்டு, ரியா, நீதான் என் பொண்டாட்டி இல்லை, என் வாழ்க்கையை காப்பாற்ற வந்த தெய்வம் டி என்று நெகிழ்ச்சியோடு பேசுவான். என் மீது அவன் காட்டும் அந்த அன்பை கண்டு என் சிரமங்கள் அனைத்தும் பறந்து போகும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போலவே நேர்கோட்டில் பயணிப்பதில்லையே. அன்று ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அலுவலகத்தில் சில முக்கிய கோப்புகளை முடித்துவிட்டு கிளம்பும் போது வழக்கத்தை விட சற்று தாமதமாகிவிட்டது. என் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். மழை மேகங்கள் திரண்டு இருண்டிருந்த அந்த மாலை வேளையில் நகரின் பிரதான சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அனைத்தும் எறும்பு ஊறுவது போல மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. என் கார் ஒரு சிக்னலுக்கு அருகே நின்று கொண்டிருந்தது. மழையின் தூறல் காரின் கண்ணாடியை நனைக்க தொடங்கியதால் நான் வைப்பரை இயக்கினேன். அலுப்பாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என் கண்கள் சாலையின் மறுபக்கத்தின் ஓரமாக நின்றிருந்த ஒரு கருப்பு நிற சொகுசு காரின் மீது விழுந்தன. ஆரம்பத்தில் அதை நான் பெரியதாக பொருட்படுத்தவில்லை. ஆனால் அந்த காரின் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த நபரை பார்த்த நொடி என் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. அங்கே அமர்ந்திருந்தது என் கணவன் கார்த்திக். எனக்கு என் கண்களையே நம்ப முடியவில்லை. கார்த்திக் எப்படி இந்த சொகுசு காரில் வந்தான்? அவனது கடையின் கார் இது இல்லையே. அவன் சப்ளையரை சந்திக்க போவதாகத்தானே காலையில் சொன்னான் என்ற கேள்விகள் எனக்குள் அலைமோதின. நான் இன்னும் உற்று கவனித்த போது எனக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கார்த்திக்கிற்கு அருகில் முன்பக்க இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அழகான நவீன ஆடைகள் அணிந்த ஒரு இளம் பெண். கார்த்திக் அவளை பார்த்து மிகவும் நெருக்கமாக ஏதோ வேடிக்கை கதைகளை பேசி சிரித்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணும் உரக்க சிரித்தபடியே கார்த்திக்கின் தோளை தொட்டு பேசினாள். கார்த்திக்கின் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பும் கவலையற்ற அந்த பாவத்தையும் நான் பல மாதங்களாக என் வீட்டில் பார்த்ததே இல்லை. கடையில் திருட்டு போய்விட்டது என்று என்னிடம் புலம்பி என் சம்பள பணத்தை வாங்கி செல்லும் அதே கார்த்திக் தான் இவன் என்பதா? என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கார்த்திக், கார்த்திக் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. உடனே காரை விட்டு இறங்கி சென்று அந்த பெண் யார் என்று கேட்க என் மனம் துடித்தது. நான் காரின் கதவை திறந்து இறங்குவதற்குள் சிக்னல் பச்சையாக மாற எதிரே இருந்த அந்த சொகுசு கார் மின்னல் வேகத்தில் முன்னால் நகர்ந்து சென்று கூட்டத்திற்குள் மறைந்தது. நான் அப்படியே திகைத்து நின்று விட்டேன். என் கால்கள் நடுங்கின. காரின் ஸ்டியரிங்கின் வீலை பற்றி இருந்த என் கைகளில் குளிர்ந்த வேர்வை அரும்பியது. யார் அந்த பெண்? கார்த்திக் அவளுடன் என்ன செய்கிறான்? அவனுடைய நண்பரா அல்லது வியாபாரம் தொடர்பான நபரா? அப்படியென்றால் அதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? வீடு வந்து சேரும் வரை என் மனதிற்குள் 1000 கேள்விகள் புயலாக சுழன்றடித்தன. நான் பார்த்தது நிஜம்தானா அல்லது என் மன பிசகா? அன்று மாலை என் மனதிற்குள் விழுந்த அந்த சிறிய சந்தேகத்தின் விதை என் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிணைப்பையே அசைத்து பார்க்க போகும் ஒரு பெரிய விருட்சமாக மாறப்போகிறது என்பதை நான் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. அன்று இரவு வீடு வந்து சேரும் வரை என் மனதிற்குள் அமைதியே இல்லை. சிக்னலில் நான் கண்ட அந்த காட்சி என் மனக்கண்ணில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சொகுசு கார், கார்த்திக்கின் முகத்தில் இருந்த கவலையற்ற சிரிப்பு, அவன் அருகில் அமர்ந்து தோளை தொட்டு பேசிய அந்த பெண், எல்லாமே என் இதயத்தை ஊசியால் குத்துவது போல உறுத்தி கொண்டே இருந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு மாமியார் சிவகாமி அம்மாளுக்கு மருந்து கொடுத்து உறங்க வைத்தேன். அதன் பிறகு அறைக்கு வந்தபோது கார்த்திக் வழக்கம் போல கட்டிலில் அமர்ந்து
செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் எந்தவித குற்ற உணர்ச்சியும் தெரியவில்லை. நான் மெதுவாக அவன் அருகே சென்று நின்றேன். என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கார்த்திக் என்று மெல்லிய குரலில் அழைத்தேன். அவன் போனில் இருந்து கண்ணை எடுக்காமலேயே, சொல்லு ரியா, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகமா, சோர்வா தெரிகிற என்றான் இயல்பாக. கார்த்திக், இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி போல சிட்டி சென்டர் சிக்னல் கிட்ட நீங்க காரில் யார் கூட போயிட்டு இருந்தீங்க என்று நேரடியாக கேட்டேன். அந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடி அவனது விரல்கள் செல்போன் திரையில் அப்படியே உறைந்து போயின. அவனது முகத்தில் ஒரு வினாடி அதிர்ச்சியும் அதைத் தொடர்ந்து ஒருவித பதற்றமும் மின்னலை போல வந்து மறைந்தன. ஆனால் அடுத்த நொடியே அவன் தன் முகத்தை மாற்றிக்கொண்டு சாதாரணமாக சிரிப்பது போல நடித்தான். என்ன ரியா பேசுற? சாயங்காலம் 6 மணிக்கா? நான் நாள் முழுக்க கடையிலையும் அப்புறம் புது சப்ளையரை சந்திக்க அவரோட ஆபீஸ்லையும் தான் இருந்தேன். உனக்கு ஏதோ மன பிரமை, வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினைச்சுக்கிட்ட போல என்று மிக சாதாரணமாக சாதித்தான். அவனது பதிலை கேட்டு எனக்குள் எரிந்த தீ மேலும் அதிகமானது. இல்லை கார்த்திக், நான் பார்த்தது வேற யாரையும் இல்லை, உங்களைத்தான். அதுவும் ஒரு கருப்பு நிற சொகுசு கார்ல. உங்களுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா. நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. வைப்பர் போடும்போது உங்க மூஞ்சியை நான் அம்புட்டு தெளிவா பார்த்தேன் என்று நான் உறுதியான குரலில் கூறினேன். என் குரலில் இருந்த உறுதியை கண்டதும் கார்த்திக்கின் முகம் சட்டென்று கருத்து போனது. அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. தனக்கு போர்த்தி இருந்த பொய்களின் முகமூடி கலன்று விழுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவன் தன் வழக்கமான ஆயுதத்தை கையில் எடுத்தான். சட்டென்று கட்டிலில் இருந்து எழுந்து நின்று, ரியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று உரத்த குரலில் கத்தினான். நான் கடையில திருட்டு போன கவலையில பிசினஸை எப்படி மீட்கிறதுன்னு பகலா கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில என் மேலேயே உனக்கு சந்தேகமா? பொண்டாட்டியா எனக்கு ஆறுதலா இருப்பாயின்னு பார்த்தா கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து என் முன்னே நின்று நிம்மதியை கெடுக்கிற என்று வீட்டின் சுவர்களே அதிரும் அளவுக்கு கத்தினான். அவனது அந்த திடீர் ஆவேசமும் கோபமும் என்னை அதிர்ச்சி அடைய வைத்தன. உண்மையை பேசும் மனிதன் நிதானமாக விளக்குவான். ஆனால் பொய்யை மறைக்க நினைப்பவன் தான் கோபப்பட்டு பேச்சை திசை திருப்புவான் என்பதை நான் அப்போதே உணர்ந்தேன். கார்த்திக், நான் சும்மா சண்டைக்கு வரல. நான் பார்த்ததை தான் கேட்கிறேன். அது யாருன்னு உண்மையை சொல்லுங்க என்று நான் கேட்க முயன்றேன். போதும், நிறுத்து என்று கையை உயர்த்தி என்னை தடுத்தான். இனிமே இதை பத்தி ஒரு வார்த்தை பேசினாய், அவ்வளவுதான், நான் படுக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாத என்று கூறிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். அன்று இரவு ஒட்டுமொத்த அறையையும் ஒரு பயங்கர நிசப்தம் சூழ்ந்து கொண்டது. ஆனால் என் மனதிற்குள் சந்தேகத்தின் விதை ஆழமாக ஊன்றப்பட்டு விட்டது. கார்த்திக் பொய் சொல்கிறான். அவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னிடம் இருந்தும் இந்த குடும்பத்திடமிருந்தும் மறைக்கிறான். அந்த பெண் யார்? அந்த சொகுசு கார் யாருடையது? கடையின் திருட்டிற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? கேள்விகள் என் தூக்கத்தை கலைத்தன. என் கணவன் மீது நான் வைத்திருந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை அன்று இரவுடன் முற்று பெற்றது. அலுவலகத்தில் ஒரு முக்கியமான திட்டத்திற்காக நான் 2 நாட்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அது மிக குறுகிய கால அறிவிப்புதான். ஆனாலும் வேலையின் முக்கியத்துவத்தை கருதி நான் பயணத்திற்கு சம்மதித்தேன். பயணத்திற்கு புறப்படும் முன் நான் மாமியார் சிவகாமி அம்மாள் அறைக்கு சென்றேன். அவர் அமர்ந்திருந்த கட்டிலின் அருகில் அமர்ந்து அவர் கரங்களை என் கைகளுக்குள் வாங்கினேன். நான் ஊருக்கு செல்வதை சைகையிலேயே அவரிடம் விளக்கினேன். அவர் என் முகத்தை வருடி கண்களில் ஒருவித எச்சரிக்கை உணர்வுடன் என்னை வழி அனுப்பி வைத்தார். அந்த பார்வையிலும் அவர் கைகளின் இறுக்கத்திலும் ஏதோ ஒரு மெல்லிய கலக்கம் இருப்பதை நான் உணர்ந்தேன். கார்த்திக்கிடம் நான் ஊருக்கு செல்வதை தெரிவித்தேன். அவன் பெரிய ஆர்வமே காட்டவில்லை. சரி, போயிட்டு வா என்று சுருக்கமாக முடித்து கொண்டான். வெளியூரில் இருந்த அந்த 2 நாட்களும் எனக்கு பெரும் மன போராட்டமாகவே இருந்தன. கார்த்திக்கிற்கு போன் செய்த போதெல்லாம் அவன் மிக சுருக்கமாகவே பேசினான். வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் என்றுதான் பெரும்பாலான முறை பதில் வந்தது. அவனது குரலில் இருந்த அந்த தளர்ச்சியும் அலட்சியமும் என்னை தின்று கொண்டிருந்தன. எல்லாம் வேலையால் தான் என்று எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன். ஆனால் மனதில் விழுந்த சந்தேகத்தின் விதை தூரத்தை கடந்து அந்த சந்தேகத்தை ஒரு பெரிய மரமாக
வளர்த்து கொண்டிருந்தது. அந்த 2 நாட்களும் என் வேலையை மின்னல் வேகத்தில் முடித்தேன். எஞ்சியிருந்த பணிகளை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துவிட்டு நான் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே ஊர் திரும்ப முடிவு செய்தேன். என் குடும்பத்தினர், குறிப்பாக கார்த்திக், நான் வரும் நேரத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். திடீரென வீட்டிற்கு வந்து அவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும். அதே சமயம் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் ஊடுருவியது. என் மனதிற்குள் ஒரு தவிப்பு இருந்தது. ஏனோ தெரியவில்லை, இந்த ஊர் திரும்புதல் எனக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்த போவதாக ஒரு உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டே இருந்தது. மாலையில் நான் சென்னை வந்து சேர்ந்தபோது மழை தூறிக் கொண்டிருந்தது. டாக்ஸியை வீட்டின் அருகே விட்டுவிட்டு யாருக்கும் சொல்லாமல் வீட்டிற்கு நடந்தேன். என் கணவன் கார்த்திக்கு, என் அன்பான மாமியாரை, என் புகுந்த வீட்டை சந்திக்க போகிறேன். ஆனால் அதே நேரத்தில் அங்கே நான் எதை பார்க்க போகிறேன் என்ற ஒரு பயம் என் முதுகெலும்பில் ஜில்லிட்டது. வீட்டின் கதவை மெல்ல தள்ளினேன். தாளிடப்பட்டிருக்கவில்லை. மெதுவாக உள்ளே நுழைந்தேன். ஹாலில் விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. வீடே நிசப்தமாக இருந்தது. ஏதோ ஒரு அசாதாரணமான அமைதி. அந்த அமைதி என்னை பயமுறுத்தியது. நான் மெல்ல என் அறை நோக்கி நடந்தேன். ஆனால் அங்கே நான் கண்ட காட்சி என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. வீட்டிற்குள் நிலவிய அந்த நிசப்தம் எனக்குள் ஒரு விவரிக்க முடியாத பயத்தை கூட்டியது. மலை தூறலின் சத்தமும் என் இதயத்தின் படபடப்பும் மட்டுமே அந்த இருண்ட ஹாலில் எதிரொலித்தன. என் காலணிகளை கூட சத்தம் இல்லாமல் கழற்றி வைத்துவிட்டு என் பையை கையிலேயே பிடித்து கொண்டு மெல்ல என் அறையை நோக்கி நடந்தேன். அறை கதவு அரைகுறையாக திறந்திருந்தது. உள்ளிருந்து மெல்லிய வெளிச்சமும் ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தமும் லேசாக கேட்டது. என் கால்கள் அப்படியே தரை தட்டி நின்றன. பெண்ணின் சிரிப்பு சத்தமா? இந்த நேரத்தில் நம் அறைக்குள் யாருடைய குரல் என்ற கேள்வியுடன் என் நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கதவை மெல்ல தள்ளி முழுமையாக திறந்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் தலையில் இடி விழுந்தது போலிருந்தது. நான் பார்த்தது நிஜம்தானா அல்லது என் மனப்பிசகா என்று சில நொடிகள் என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு சிட்டி சென்டர் சிக்னலில் கார்த்திக்கின் சொகுசு காரில் அமர்ந்து அவனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அதே இளம்பெண். அவள் என் படுக்கை அறையில் என் கட்டிலில் மிகவும் சௌகரியமாக அமர்ந்திருந்தாள். அவளது கையில் ஒரு ஜூஸ் டம்ளர் இருந்தது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். என்னை யாரென்று தெரியாத ஒரு விசித்திரமான பார்வையுடன், யார் நீங்க என்பது போல அலட்சியமாக பார்த்தாள். அதே நேரம் கழிவறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. தலைமுடியை துடைத்தபடியே வெளியே வந்த கார்த்திக் வாசலில் நின்றிருந்த என்னை பார்த்த அடுத்த நொடி அவன் கையில் இருந்த துண்டு கீழே நழுவியது. அவனது முகம் முற்றிலும் வெளிரி பிணம் போல மாறியது. கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. ரியா, நீ நாளைக்கு தானே வரதா சொன்னாய் என்று அவன் குரல் நடுக்கத்தில் தடுமாறியது. என் தொண்டை அடைத்து கொண்டது. வார்த்தைகள் வர மறுத்தன. என் கண்கள் அந்த பெண்ணையும் என் கணவனையும் மாறி மாறி பார்த்தன. கோபமும் ஏமாற்றமும் அருவருப்பும் ஒன்றாக சேர்ந்து என்னை அப்படியே உலுக்கின. கார்த்திக், யார் இவள்? என் அறைக்குள்ள என் கட்டில்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்று என் குரல் கோபத்தில் நடுங்க கத்தினேன். கார்த்திக் தன் அதிர்ச்சியிலிருந்து சட்டென்று மீண்டு வர முயன்றான். வழக்கம் போல தன் பொய்களின் முகமூடியை மாட்டிக்கொண்டு முகத்தில் ஒரு போலி சிரிப்பை வரவழைத்தான். ரியா, ரிலாக்ஸ், பதறாதே. இவ வந்து என் பிஸ்னஸ் ஃப்ரெண்டு. பேரு மாலினி. புதுசா எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் தொடங்குவதற்காக என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தா. ஆபீஸ்ல பேச முடியாத சில விஷயம் இருந்துச்சு, அதான் இங்க வர சொன்னேன். நீ திடீர்னு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல என்று மிகவும் இயல்பாக சமாளிக்க முயன்றான். ஆனால் இம்முறை அவனது நாடகம் செல்லுபடியாகவில்லை. நிறுத்து கார்த்திக், உன் பொய்களை நிறுத்து என்று நான் ஆவேசமாக கத்தினேன். பிஸ்னஸ் ஃப்ரெண்டு ராத்திரி நேரத்தில் பொண்டாட்டியோட ரூம்ல உட்காந்து ஜூஸ் குடிப்பாளா? சில நாட்களுக்கு முன்னாடி கார்ல இவ கூட தானே நீ சுத்திக்கிட்டு இருந்தாய். அன்னைக்கு என் மேல கோபப்பட்டு பேச்சை திசை திருப்பிய போவே எனக்கு சந்தேகம்தான். இப்போ எல்லாமே கண்ணு முன்னாடி ஆதாரமா நிற்குது. அந்த பெண் மாலினி மெதுவா எழுந்து நின்று, கார்த்திக், உங்க வைஃப் ரொம்ப ஓவரா பேசுறாங்க, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நகர முயன்றாள். நீ எங்கேயும் நகரக்கூடாது என்று நான் அவள் வழியை மறித்து நின்றேன். உண்மையை சொல்லிட்டு போடி. யாரு நீ? என் புருஷனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கார்த்திக் ஓடி வந்து என்னை பலமாக பிடித்து தள்ளினான். ரியா, அறிவு கட்டு பேசாத, அவகிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்காத என்று என்னை நோக்கி பாய்ந்தான். தன் தவறை மறைக்க அவன் மீண்டும் என் மீது ஆதிக்கம் செலுத்த முயன்றான். ஆனால் இம்முறை அவனது கத்தலுக்கும் கோபத்திற்கும் பயப்பட நான் அந்த பழைய பயந்தாங்கோலி ரியா அல்ல.
இத்தனை மாதங்களாக அவன் மீது நான் வைத்திருந்த குருட்டுத்தனமான பாசமும் நம்பிக்கையும் அந்த நொடியில் சுக்குநூறாக உடைந்து சாம்பலாயின. இப்பவே உண்மை சொல்றியா, இல்லை இவளையும் சேர்த்து வச்சு போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா என்று என் கைபேசியை கையில் எடுத்தேன். என் கையில் இருந்த போனை பார்த்ததும் கார்த்திக்கின் முகத்தில் இருந்த போலி தைரியம் முற்றிலும் சரிந்தது. இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய அநியாயமும் பொய்யும் நீண்ட நாட்களாக மறைக்கப்பட்டு வருகிறது என்பது அந்த நிமிடம் தெளிவாகியது. கார்த்திக் துரோகமும் அவனது போலி நாடகமும் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தன. என் படுக்கை அறையிலேயே மற்றொரு பெண்ணை வைத்து கொண்டு எனக்கு பாடம் எடுக்க துணிந்த அவனது முகத்தை பார்க்கவும் எனக்கு அருவருப்பாக இருந்தது. இனி இவனிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவளாக நேராக என் மாமனார் மாமியார் தங்கியிருந்த அறை நோக்கி வேகமாக காலடிகளை எடுத்து வைத்தேன். என் பின்னாலேயே ஓடி வந்த கார்த்திக், ரியா நில்லு, அங்க எதுக்கு போற, அவங்க கிட்ட என்ன பேச போற என்று என் கையை பிடித்து தடுக்க முயன்றான். கை வச்ச அவ்வளவுதான், என்னை ஆளை விடு என்று அவனை ஆவேசமாக தள்ளிவிட்டு மாமியாரின் அறை கதவை படாரென்று திறந்தேன். அங்கே அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருளுக்குள் என் மாமனார் மாணிக்கமும் மாமியார் சிவகாமி அம்மாளும் கட்டிலின் ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்திருந்தார்கள். கீழ் வீட்டில் நடந்த கத்தல் சத்தமும் வாக்குவாதமும் கேட்டு அவர்கள் இருவருமே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. நான் அறைக்குள் நுழைந்ததும் மாமியார் சிவகாமி அம்மாள் பதறி அடித்து கொண்டு எழுந்து என் அருகே வந்தார். அவர் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. நான் ஓடி சென்று என் மாமியாரை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதேன். அம்மா, எனக்கு ஏன் இந்த துரோகம்? உங்க பையன் என்னை ஏமாத்திட்டானம்மா. அந்த பொண்ணை என் பெட்ரூம்லயே கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். தயவு செஞ்சு சொல்லுங்க அம்மா, இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? நீங்க ஏன் அந்த பீரோவை காட்டி பயந்தீங்க? உங்க மௌனத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு என்று அவர் தோளில் கை வைத்து அழுது புலம்பினேன். பேச முடியாத என் மாமியார் சிவகாமி அம்மாள் என் முதுகை வருடி தன் ஒட்டுமொத்த வலியையும் கண்ணீராக கொட்டினார். அவர் உடம்பு பயத்தில் நடுங்கியது. அவர் என் கைகளை பிடித்து கொண்டு பக்கத்தில் தலை குனிந்து அமர்ந்திருந்த தன் கணவர் மாணிக்கத்தை பார்த்து ஏதோ சைகையில் கதறினார். இனிமேலாவது உண்மையை சொல்லுங்கள், இந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்காதீங்க என்று கெஞ்சுவது போலிருந்தது அவர் சைகை. அறை வாசலில் வந்து நின்ற கார்த்திக் கோபமாக உரிமை பொங்கினான். அப்பா, அவகிட்ட தேவையில்லாம எதையும் பேசாதீங்க. அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கிளம்பி போக சொல்லுங்க. ஆனால் இம்முறை என் மாமனார் மாணிக்கம் அமைதியாக இருக்கவில்லை. இத்தனை நாட்களாக அவர் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த பாரம் தாங்காமல் சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்தார். சை, வாயை மூடுடா கார்த்திக் என்று தன் சொந்த மகனை பார்த்து அருவருப்போடு கத்தினார். அவரது திடீர் கத்தலில் கார்த்திக் ஒரு கணம் அதிர்ந்து போய் நின்றான். என் மாமனார் மெல்ல என் அருகே வந்தார். அவராலும் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் தலைமேல் கை வைத்து அப்படியே என் காலடியில் மண்டியிடுவது போல அமரப்போனார். நான் பதறி போய், மாமா என்ன பண்றீங்க, எழுந்திரிங்க மாமா என்று அவரை பிடித்து உயர்த்தினேன். மாணிக்கம் தன் இரு கரங்களையும் கூப்பி, ரியா அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நாங்க பெரிய துரோகம் பண்ணிட்டோமா. இந்த பாவி உன்னை மட்டும் ஏமாத்தல, உன் குடும்பத்தோட உழைப்பையும் உன் வாழ்க்கையையுமே வச்சு ஆட்டம் போட்டுட்டாமா என்று விக்கி விக்கி அழத் தொடங்கினார். அப்பா, என்ன சொல்றீங்க நீங்க என்று கார்த்திக் பதற்றத்துடன் முன்னால் வந்தான். உண்மையை தாண்டா பேசுறேன். இனிமேயும் இந்த அநியாயத்தை என்னால பார்க்க முடியாதுடா என்று கார்த்திகை பார்த்து கத்திய மாமனார் என் பக்கம் திரும்பி உண்மையை உடைக்க தொடங்கினார். ரியாம்மா, இவன் கடையில எந்த திருட்டும் நடக்கலாமா. இவன் கடனை அடைக்கவோ பிசினஸை வளர்க்கவோ ஓடல. இவன் ஒரு சூதாட்டக்காரமா. அந்த வார்த்தையை கேட்ட நொடி என் தலைக்கு மேல் இடி தாக்கியது போல் இருந்தது. சூதாட்டமா என்று நான் அதிர்ச்சியில் உறைந்து போக மாமனார் மாணிக்கம் கதறியபடியே அந்த பயங்கரமான ரகசியத்தை ஒவ்வொன்றாக வெளியிடத் தொடங்கினார். மாமனார் மாணிக்கத்தின் வாயிலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. இத்தனை நாட்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் கண்ட கனவுகள், என் கணவன் என் மீது பொழிந்த அன்பென அனைத்துமே வெறும் போலியான நாடகம் என்பதை உணர்ந்தபோது என் உடம்பு நடுங்கியது. ரியாம்மா என்று கதறியபடியே மாணிக்கம் உண்மைகளை ஒவ்வொன்றாக உடைக்க தொடங்கினார். கார்த்திக் எங்கள் சொந்த மகனே கிடையாதுமா. நாங்கள் குழந்தைகள் இல்லாத ஏக்கத்தில் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து தத்தெடுத்து வளர்த்த பையன் இவன்.
தன் சொந்த மகனை விட மேலாக பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஆனால் வளர வளர இவனுக்குள்ளே பேராசையும் பண வெறியும் அதிகமாச்சு. உன்னை பற்றியும் உன் தந்தை சுந்தரம் பெரிய ஐடி கம்பெனியில மூத்த கணக்கு மேலாளரா இருந்து சேர்க்கும் லட்சக்கணக்கான சொத்துக்களை பற்றியும் உன் கை நிறைய வாங்கும் 1,10,000 சம்பளத்தை பற்றியும் தெரிந்து கொண்டுதான் திட்டம் போட்டு உன்னை திருமணம் செய்தான். நான் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றேன். என் தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக உழைத்து சேர்த்த பணமும் என் மீது அவர் வைத்திருந்த பாசமும் தான் இவனது இலக்கா? கடையில் திருட்டு நடந்ததாக இவன் ஆடிய நாடகமும் உன்னை ஏமாற்றதானமா என்று மாணிக்கம் தொடர்ந்தார். கடையில் இருந்த பொருட்களை இவனே தன் நண்பர்கள் மூலம் ரகசியமாக வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு லட்சக்கணக்கில் நஷ்டம் அடைந்து விட்டதாக உன் முன்னாடி போலி அழுகை அழுதான். தன் சுய மரியாதையை விட்டு உன்னை மீண்டும் வேலைக்கு அனுப்ப சம்மதித்தது போல நடித்ததே உன் மாத சம்பள பணத்தை பறித்து தன் ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்ததான். என் நெஞ்சு படபடவென அடித்தது. அப்போ அந்த பெண் என்று நடுக்கத்துடன் கேட்டேன். அவள் பெயர் மாலினிமா. கார்த்திக்கிற்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே அவளோடு தொடர்பு இருந்தது. உன் பணத்தில் தான் அவளுக்கு சொகுசு கார் வாங்கி தந்து ஆடம்பர பங்களாவில் தங்க வைத்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். இந்த அநியாயத்தை என் மனைவி சிவகாமி தட்டி கேட்க முயன்ற போதுதான் என்று மாணிக்கம் தன் மனைவியை பார்த்து கண்ணீர் வடித்தார். இவன் செய்த பாவங்களை உன்னிடம் சைகையிலாவது சொல்லிவிடுவாள் என்று பயந்துதான் சிவகாமியை அடித்து மிரட்டி யாரிடமாவது சொல்ல முற்பட்டால் ரியாவையும் அவள் குடும்பத்தையும் கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தி அவளை மனநோயாளி போல தன் அறையிலேயே முடக்கி வைத்திருந்தான் பாவி. தன் ரகசியங்கள் அனைத்தும் அம்பலமானதை கண்ட கார்த்திக் தன் போலி முகமூடியை கழற்றிவிட்டு பிசாசு போல சிரித்தான். ஆமாடி, எல்லாமே உண்மைதான் என்று ஆவேசமாக கத்தினான். கார்த்திக், உன் பணமும் உன் அப்பா சொத்தும் இல்லாட்டி உன்னை எதுக்குடி நான் கட்டிக்கணும்? நீ உழைச்சி போடுற பணத்துல தான் நானும் மாலினியும் ராஜ வாழ்க்கை வாழ்றோம். உன்னால முடிஞ்சதை பார்த்து கொடி என்று எக்காலமிட்டான். பேச முடியாத என் மாமியார் சிவகாமி அம்மாள் தன் மெல்லிய கரங்களால் என்னை இறுக்கமாக கட்டிக்கொண்டு விக்கி விக்கி அழுதார். இத்தனை மாதங்களாக அந்த பழைய பீரோவுக்குள் அவர் சுட்டி காட்ட முயன்றது கார்த்திக் மாலினிக்காக எழுதிய பத்திரங்களையும் இவன் செய்த மோசடிகளுக்கான ஆதாரங்களையும் தான் என்பது எனக்கு இப்போது முழுமையாக புரிந்தது. என் கண்ணீர் நின்றது. என் இதயத்தில் இருந்த காதல் செத்துப்போய் அங்கே ஆக்ரோசமாக கோபம் கனலாக மூண்டது. என்னை ஒரு முட்டாளாக நினைத்து என் குடும்பத்தின் உழைப்பை சுரண்டிய இந்த துரோகிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்ற உறுதி எனக்குள் பிறந்தது. என் கணவன் என்ற போர்வையில் இருந்த துரோகியின் வஞ்சகமும் அவனது கொடூரமான பணவெறியும் முழுமையாக வெளிப்பட்ட அந்த நொடியில் என் மனதில் இருந்த பயமும் அழுகையும் முற்றிலும் செத்து போயின. இத்தனை காலம் என் அன்பையும் உழைப்பையும் சுவைத்து கொண்டே எனக்கு பின்னால் குழி தோண்டிய இந்த நரிக்கு என் சட்டபூர்வமான கோபத்தின் வீரியம் என்னவென்று காட்ட வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்தேன். நான் சிறிதும் தாமதிக்காமல் என் கைபேசியை எடுத்து என் தந்தை சுந்தரத்திற்கு அழைத்தேன். நள்ளிரவு நேரத்தில் என் குரலில் இருந்த நடுக்கத்தையும் நான் சுருக்கமாக கூறிய விபரங்களையும் கேட்ட அடுத்த நொடி என் தந்தை பதறி அடித்து கொண்டு கிளம்பினார். அரை மணி நேரத்திற்குள் தன் நண்பரான ஒரு மூத்த வழக்கறிஞருடனும் 2 காவல் அதிகாரிகளுடனும் என் புகுந்த வீட்டிற்குள் வந்து சேர்ந்தார். மகள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து துடித்து போன என் தந்தை கார்த்திக்கின் சட்டையை பிடித்து உலுக்கினார். என் மகளோட வாழ்க்கையை வச்சு விளையாட பார்த்தியாடா பாவி என்று ஆவேசப்பட்டவரை நான் தடுத்து நிறுத்தினேன். அப்பா, கோபப்பட்டு நம்ம கையை கரைப்படுத்திக்க வேண்டாம். இவனுக்கு புத்தி புகட்ட சட்டமும் நீதிமன்றமும் இருக்கு என்று அமைதியான ஆனால் ஆழமான குரலில் கூறினேன். தன் மீதான பிடி இறுக்கமாவதையும் காவல்துறை உள்ளே நுழைந்ததையும் கண்ட கார்த்திக் உடனே தன் வழக்கமான போலி முகமூடியை மாட்டி நாடகமாட தொடங்கினான். என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க முயன்றான். ரியா, என்னை மன்னிச்சிடுடி, ஏதோ ஆசையில தப்பு பண்ணிட்டேன். நாம 2 பேரும் பழையபடி சந்தோஷமா வாழலாம் ரியா என்று புலம்பினான். ஆனால் இம்முறை அவனது முதலை கண்ணீருக்கு இறங்க நான் அந்த ஏமாளி ரியா அல்ல, அவனது கையை அருவருப்போடு உதறி தள்ளினேன். காவல் நிலையத்தில் நான் அளித்த புகாரில் கார்த்திக்கின் அத்தனை அக்கிரமங்களும் வரிசையாக பட்டியலிடப்பட்டன. போலியாக கடையில் திருட்டு நடந்ததாக நாடகமாடி காப்பீட்டு தொகையை கையாடல் செய்ய முயன்றது. தன் மனைவியின் வங்கி கணக்கில் இருந்து ஏமாற்றி பணத்தை பறித்து தன் கள்ள தொடர்பு பெண்ணான மாலினிக்கு சொகுசு வாழ்க்கை அமைத்து கொடுத்தது. பேச முடியாத தன் வளர்ப்பு தாயை அடித்து துன்புறுத்தி மிரட்டி முடக்கி வைத்தது. என் மாமியார் சிவகாமி அம்மாள் சுட்டி காட்டிய அந்த பீரோவின் ரகசிய
ரகசிய அடுக்கிலிருந்து கைப்பற்றப்பட்ட பத்திரங்களும் கார்த்திக்கின் போலி பரிவர்த்தனைகளுக்கான வங்கி ஆவணங்களும் காவல்துறையினருக்கு வலுவான ஆதாரங்களாக அமைந்தன. போலி திருட்டு நாடகத்திற்கு உடந்தையாக இருந்த அவனது தோழி மாலினியும் கைது செய்யப்பட்டாள். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கார்த்திக்கின் வழக்கறிஞர் எவ்வளவோ வாதாடியும் நாங்கள் சமர்ப்பித்த வலுவான ஆதாரங்களின் முன் அவர்களின் பொய்கள் நொறுங்கி போயின. நீதிபதி கார்த்திக்கிற்கு நம்பிக்கை மோசடி மற்றும் கையாடல் குற்றங்களுக்காக 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அதேபோல அந்த துரோகியிடமிருந்து எனக்கு பூரண விவாகரத்தும் வழங்கி உத்தரவிட்டார். நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறும்போது கூண்டில் நின்று கதறிக்கொண்டிருந்த கார்த்திக்கை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். என் மனதில் எந்த பரிதாபமும் எஞ்சி இருக்கவில்லை. தர்மத்தின் முன் அதர்மம் தோற்றுப்போன திருப்தி மட்டுமே இருந்தது. வாழ்க்கை எனக்கு கற்பித்த பாடம் மிகவும் கடுமையானதுதான். ஆனால் அந்த புயல் என்னை உடைத்து எரியவில்லை. மாறாக என்னை மேலும் சுடர்விட்டு பிரகாசிக்க செய்யும் ஒரு நெருப்பாகவே மாற்றியிருந்தது. கார்த்திக்கிற்கு சிறை தண்டனை கிடைத்து சட்டபூர்வமாக விவாகரத்து பெற்ற பிறகு என் வாழ்வின் புதிய அத்தியாயம் மெல்ல மலரத் தொடங்கியது. கார்த்திக் செய்த கொடூரமான துரோகத்திற்கும் பேராசைக்கும் அவனது வளர்ப்பு பெற்றோர்களான மாணிக்கம் மாமாவும் சிவகாமி அம்மாவும் எவ்வகையிலும் பொறுப்பல்ல என்பதை என் மனம் ஆழமாக உணர்ந்திருந்தது. தன் சொந்த வளர்ப்பு மகனாலேயே வஞ்சிக்கப்பட்டு பயத்திலும் மௌனத்திலும் ஒடுங்கி கிடந்த அந்த பாவப்பட்ட மனிதர்களை அனாதையாக விட்டுவிட என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. என் தந்தை சுந்தரத்தின் முழு சம்மதத்தோடும் ஆதரவோடும் அவர்கள் இருவரையும் என் வீட்டிற்கே அழைத்து வந்தேன். என் மாமியார் சிவகாமி அம்மாளுக்கு சிறந்த நரம்பியல் மருத்துவர்களை கொண்டு தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தேன். பல மாத சிகிச்சைக்கு பிறகும் அற்புதங்கள் நிகழத் தொடங்கின. ஒரு நாள் காலை சிவகாமி அம்மாள் என் கரங்களை பிடித்துக்கொண்டு ரியா என் மகளே என்று தடுமாற்றத்துடன் தன் முதல் வார்த்தையை பேசிய போது என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. இத்தனை காலம் பூட்டப்பட்டிருந்த அந்த மௌனத்தின் பூட்டு இறுதியாக உடைந்தது. என் மாமனார் மாணிக்கம் மாமா, உன் வயிற்றில் பிறக்காத குறையை தவிர நீதான் எங்கள் பெற்ற தாயம்மா என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறும்போது எனக்குள் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. அலுவலகத்தில் என் திறமையையும் கடின உழைப்பையும் அங்கீகரித்து கம்பெனி நிர்வாகம் எனக்கு சீனியர் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆக பதவி உயர்வு அளித்தது. என் தந்தையின் வழிகாட்டுதலோடு சொந்தமாக ஒரு சிறிய மென்பொருள் சேவை மையத்தையும் தொடங்கினேன். பெண்கள் வெறும் பொருளாதார சார்புக்காக மட்டும் குடும்ப பந்தங்களில் தங்களை இழந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருந்தேன். என் வாழ்க்கை பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய உண்மை இதுதான். அன்பும் மரியாதையும் பரஸ்பரம் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான குருட்டு நம்பிக்கை நம் கண்களை மறைத்துவிடும். ஒரு பெண் தன் சொந்த காலில் நிற்பதும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றிருப்பதும் வெறும் கௌரவத்திற்காக மட்டுமல்ல, ஆபத்தான சூழல்களில் அவளுக்கு அரணாக நிற்பதே அந்த தற்சார்புதான். இன்று நான் யாருக்காகவும் தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. தடைகளை கண்டு அஞ்சாமல் துரோகங்களை உடைத்தெறிந்து என் வாழ்க்கை பாதையில் நான் நிமிர்ந்து நன்னடையோடு தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல்கிறேன். நண்பர்களே, இத்துடன் இந்த உணர்ச்சி பூர்வமான தொடர்கதை நிறைவடைகிறது. ஒரு பெண்ணின் சுய மரியாதையையும் தன்னம்பிக்கையையும் உணர்த்திய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கதையின் அடுத்தடுத்த தொடர்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.